வெயிட் லாஸ்க்கு ஒரு டேஸ்டியான ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்காக முட்டைக்கோஸ் வந்து நல்லா நீல வாக்குல இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா குடமிளகாயும் அதே மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டையும் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கூடவே கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. வேற ஏதாவது மசாலா தேவைன்னா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சும்மா லைட்டா கோட் ஆகுற மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓவரான கடலை மாவு தேவை கிடையாது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நல்லா தெரியணும். ஆயில் லைட்டா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்ல இந்த மாதிரி ஆயிலே ஊத்தாம போட்டு சிம்ல வச்சு இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அடை மாதிரி செம்ம டேஸ்டியா இருக்கும், ஃபில்லிங்கா இருக்கும், புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.